ஹை ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிறது 10th மேத்ஸ் எக்ஸாம்பிள் 8.9 எடுத்துக்காட்டு 8.9. கொடுக்கப்பட்ட தரவின் திட்ட விளக்கம் காண்க. 2, 3, 5, 7, 8 ஒவ்வொரு தரவு புள்ளியையும் 4ஆல் பெருக்கினால் கிடைக்கும் புதிய தரவின் மதிப்பிற்கு திட்ட விளக்கம் காண்க. Find the standard deviation of the data 2, 3, 5, 7, 8. Multiply each data by 4. Find the standard deviation of the new values. இப்போ என்னோட வேல்யூ என்ன சொல்கிறாங்க? 5 சொல்கிறாங்க. 5 கொடுத்துருக்காங்க. சரியா? 5 வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸெல்லாம் எடுத்துக்கலாம். என்னது? 2, 3, 5, 7, 8 இது எல்லாத்தையும் கூட்டினா என்ன கிடைக்கும்? சிக்மா எக்ஸ் 25 கிடைக்கும். அடுத்து எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிக்க போகிறோம். 2 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்? 4. 3 ஸ்கொயர் பண்ணால் 9. 5 ஸ்கொயர் பண்ணால் 25. 7 ஸ்கொயர் பண்ணால் 49. 8 ஸ்கொயர் பண்ணால் 64. ஸோ இது எல்லாத்தையும் கூட்டினா என்ன வரும்? 4, 9, 25, 49, 64 கூட்டினா 151 வரும். ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன? சிக்மா இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர் பை என் மைனஸ் சம்மேஷன் எக்ஸ் பை என் ஹோல் ஸ்கொயர். ஸோ சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கிறது என்னது? 151. ஸோ 151 டிவைட் பை என்கிறது 5 மைனஸ் சம்மேஷன் எக்ஸ் பை என் அப்படின்னா சம்மேஷன் எக்ஸ் என்னது? 25 பை என்கிறது 5. சரியா? ஸோ 151 5ஆல் டிவைட் பண்ணால் 30.2 வரும். 25 5ஆல் டிவைட் பண்ணால் 5 வரும். 5 ஸ்கொயர் பண்ணால் 25. ஸோ 30.2ல் 25 எடுத்தோம்னா என்ன வரும்? சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 5.2 வரும். ஸோ ரூட் 5.2க்கு ரூட் எடுத்தோம்னா 2.28 வரும். இந்த மாதிரி நம்பருக்கு எப்படி ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறதுன்னு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். ஸோ இப்போ நம்ம இதுக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிச்சாச்சு. என்னது? 2.28. இப்போ அடுத்தது இதே மாதிரி இந்த கொடுத்துருக்க வேல்யூஸோடு என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா 4 மல்டிப்ளை பண்ண சொல்கிறாங்க ஒவ்வொரு டேட்டா கூடயும். ஸோ 2 கூட 4 மல்டிப்ளை பண்ணால் 8, 3 கூட 4 மல்டிப்ளை பண்ணால் 12, 5 கூட 4 மல்டிப்ளை பண்ணால் 20, 7 கூட 4 மல்டிப்ளை பண்ணால் 28, 8 கூட 4 மல்டிப்ளை பண்ணால் 32. ஸோ இதான் நம்மளோட நியூ வேல்யூஸ். இப்போ இந்த வேல்யூஸில் என்ன பண்ணுறோம்னா கூட்டுறோம். கூட்டினா என்ன கிடைக்கும்? சம்மேஷன் எக்ஸ் 100 கிடைக்கும். அடுத்தது எக்ஸ் ஸ்கொயர். எக்ஸ் ஸ்கொயர்னால் எக்ஸோடைய வேல்யூஸ் எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணுறோம். இப்போ 8 ஸ்கொயர் பண்ணால் 64, 12 ஸ்கொயர் பண்ணால் 144, 20 ஸ்கொயர் பண்ணால் 400, 28 ஸ்கொயர் பண்ணால் 784, 32 ஸ்கொயர் பண்ணால் 1024. இப்போ இந்த 64, 144, 400, 784, 1024 இது எல்லாத்தையும் கூட்டினா என்ன வரும்னா 2416 வரும். சரியா? ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் திட்ட விளக்கம் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன? சிக்மா இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர் பை என் மைனஸ் சம்மேஷன் எக்ஸ் பை என் ஹோல் ஸ்கொயர். ஸோ சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கிறது என்னது? 2416 டிவைட் பை என் அப்படிங்கிறது 5 மைனஸ் சம்மேஷன் எக்ஸ் பை என் அப்படின்னா 100/5. ஸோ 2416 5ஆல் டிவைட் பண்ணால் 483.2 கிடைக்கும். மைனஸ் 100 5ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும்? 20 வரும். 20 ஸ்கொயர் பண்ணால் 400. ஸோ 483 400 டிவைட் கேன்சல் பண்ணால் என்ன வரும்? 83.2 வரும். ரூட் 83.2. இதை 83.2 இருக்கு இல்லையா? இதை எப்படி மாற்றி எழுதலாம் அப்படின்னா 16 × 5.2ன்னு மாற்றி எழுதலாம். சரியா? ஏன் அப்படி இருக்கிறோன்னா 16க்கு ரூட் எடுத்தால் என்ன வரும்? 4 வந்துடும். ரூட் 5.2 அப்படியே மாட்டிக்கும். சரியா? ஏன் இந்த 4 வெளியே எடுக்கிறோம் அப்படின்னா இங்கே பாருங்களேன், இங்கே மல்டிப்ளை பண்ணும் பொழுது என்ன பண்ணோம்? புது வேல்யூ 4 மல்டிப்ளை பண்ணி தானே எடுத்தோம். அப்போ ஸ்டாண்டர்ட் டிவியேஷனும் 4ஆல் மல்டிப்ளை ஆகி இருக்கும். அதை சொல்கிறதுக்கு தான். ஸோ 4 × 5.2க்கு ரூட் எடுத்தால் என்ன வரும்? 2.28 வரும். இதை மல்டிப்ளை பண்ணால் 9.12 வரும். ஸோ இதிலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா ஒரு வேல்யூஸ் கொடுத்து அதுக்கு நம்ம ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்கிறோம். அதோட 4 மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ கிடைக்கிற ஆன்சர் அந்த 4 மல்டிப்ளை பண்ணதுக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்கிறோம்ல, அது எப்படி இருக்கும்னா போன வேல்யூஸில் பழைய வேல்யூஸுக்கெல்லாம் கிடைச்ச ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கிற ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் தான் அப்படிங்கிறது தான் கன்க்ளூஷன்.